இந்த மாலை ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிற வரவேற்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாத்துக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மையே புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Oh hallelujah 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 hallelujah. Glory 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 glory. Oh உமக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். Hallelujah 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 hallelujah. அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையை புதிதாக்குகிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தரிசனங்களை கொடுக்கிறவரே, நல்ல திட்டங்களை கொடுக்கிறவரே, நல்ல எண்ணங்களை கொடுக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் உதவி செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதாரமே, எங்கள் அச்சாரமே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் நீங்கள் பிரசன்னமாக இருங்க. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் பாடல் ஆராதனை ஒவ்வொன்றும் உம்மை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும், உம்மை உயர்த்துகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. கூட்டங்களுக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய முயற்சிக்கிற எல்லா பிசாசின் எண்ணங்களையும் மனுஷ எண்ணங்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரே, முற்றிலுமாய் உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அதுக்கு அருமனை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இலையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இனிமேல் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத வார்த்தையை நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத வார்த்தையை நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சுவாசத்தோடு சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உலகத்தில் என்னதான் உபத்திரவம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது என்னமா இருக்கலாம், எவ்வளவு பெருசா வேணா நமக்கு தெரியலாம். அது பிசாசுடைய மொத்த தந்திரத்தை வச்சு அவன் சில உபத்திரவங்களை கொடுத்த மாதிரி தெரியலாம். ஆனா அவன் எவ்வளவுதான் முழுமையா முயற்சித்தாலும் அது லேசான உபத்திரவம். இதை வேற ஆமேன்னு சொல்றீங்க. அது லேசான உபத்திரவம், மாறுகிற உபத்திரவம், அநித்தியமானது. ஆனால் நித்தியமான ஆரோக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நித்தியமான நீடிய வாழ்வை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம ஓடி வந்திருக்கிறோம். நிச்சயமா அது சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைலாம் நீங்கிவிடும், இந்த லேசான உபத்திரவங்கள் நீங்கிவிடும். தேவனுடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறும். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர்,
இணைத்து சேர்த்து கொண்டீர். கர்த்தர் நம்மை அவர் பக்கமாக சேர்த்து இருக்கிறார், அவர் பக்கமாக இழுத்து இருக்கிறார். அன்பின் கயிறுகளை விட்டு நம்மை கர்த்தர் அவர் பக்கமாக இழுத்து அவருக்குள்ளே வைத்து நம்மை அதிசயமாக நடத்தி வருகிறார். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே இன்னும் உம்மோடு இணைந்திட நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே இன்னும் உம்மோடு இணைந்திட, உம்மோடு சேர்ந்து உம்மோடு நெருங்கி ஆண்டவரே இருக்க இன்னும் விரும்புகிறேன். ஆண்டவரே அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம்மை தள்ள மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தள்ளி நில்லு, தூரம் நில்லுன்னு சொல்ல மாதிரிலாம் இன்னைக்கு சொல்ல மாட்டார். இன்னும் பக்கத்தில் வா அப்படின்னு கர்த்தர் நம்மை இன்னும் அணைக்கிறார், நம்மை இன்னும் அரவணைக்கிறார், இன்னும் நம்மை நெருக்கமாக வைத்துக் கொள்கிறார். நம்மை நெருக்க நினைக்கிற சத்துருவுக்கு முன்பதாக அவர் நம்மை ரொம்ப நெருக்கமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே இந்த உன்னத தேவனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா என்று சொல்லி அந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தி இன்னும் அவர் பக்கமாய் அவர்கிட்ட நெருக்கமாய் தங்கி இருப்போம். ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானேனையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானேனையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரனும் உந்தன் நேசமே. ஆண்டவரே கொடியாக படரனும் உந்தன் நேசமே, மடி மீது தவளனும் மலலை குழந்தை நான். எங்கள் தகப்பனே மடி மீது தவளனும் மலலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா.
நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எங்களை சேர்த்து கொண்ட எங்கள் தேவன் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தி நல்ல வார்த்தையை உறுதிப்படுத்தி நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமை பேர் புகழ் யாவற்றையும் எங்களை உம்பக்கமாய் இழுத்து கொண்ட அந்த அன்பின் தேவனுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை தொடர்ந்து கர்த்தர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், உணர்த்துகிறார். எத்தனை பேர் இதெல்லாம் செய்கிறாருன்னு நம்புறீங்க? கர்த்தர் செய்கிறாருன்னு. ஆமென். இன்னும் அதிகமாக அவரை நம்புவோம். அவர் மேல் விசுவாசமாக இருப்போம். இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற நல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். சரி, வாசிப்போம். யோசுவா 1:8 இந்த வேத வசனத்தை குறித்து பார்த்து வருகிறோம். யோசுவா 1:8 நான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தையை குறித்து எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் நாங்களும் சேர்ந்து உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உருவாக்குங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் வெற்றி வாழ்க்கைக்கு என்று கற்றுக் கொடுக்கிற அருமையான பகுதி தான் யோசுவா 1:8. மோசே மரித்து போன நாட்களில் யோசுவா ஒரு பெரிய பொறுப்பு எடுக்கிறார். இப்போ அந்த பொறுப்பிலே வெற்றி பெறுவதற்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஐடியா அல்லது நல்ல ஆலோசனை என்று சொல்லலாம். வெற்றி பெறுவதற்கென்று தேவன் கொடுக்குற ஆலோசனை இது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதுக்கடுத்து 7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அருமையாக கர்த்தர் பேசுகிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாத நீ போகும் இடமெல்லாம், எல்லாம் சொல்லுவோம் போகும் இடமெல்லாம். இன்றைக்கி ஜனங்கள் செய்கிற அநேக காரியங்கள், போகிற காரியங்கள் வாய்க்காமல் போகிறது, நடக்காமல் போகிறது, ஜனங்கள் தோற்று போகிறார்கள். ஆனால் கர்த்தர் இங்கே அருமையாக சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, வெற்றி சிறக்கும்படிக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறமும் சாயாதே. இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி கேட்டு யோசுவா
எல்லா இடங்கள்லையும் இந்த வார்த்தையே தியானிக்கிறார், வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார். ஆகவே நல்ல வெற்றியை பெற்றார். அதே போல் நானும் நீங்களும் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும்போது, இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கும்போது, இந்த வேத புஸ்தகத்தை அறிக்கை செய்யும்போது, இது மேலே உள்ள விசுவாசம் நமக்கு அதிகமாய் பெருகுமானால் நிச்சயமாக நாம் போகிற இடமெல்லாம், எடுக்கிற எல்லா முயற்சிகளிலையும், எல்லா காரியங்களிலையும் வெற்றி பெறலாம். எத்தனை பேர் வெற்றி பெறலாம்ன்றீங்க? வெற்றி பெறுவதற்காகவே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கலாம். 2-3 வாரமாக சொல்லி வருகிறபடி இந்த வேத புஸ்தகம் யாரோ ஊழியக்காரருக்காக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, இது எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி, நல்லா இருக்கும்படி, சந்தோஷமாக இருக்கும்படி, சமாதானமாக இருக்கும்படி, ஆரோக்கியமாக வாழும்படி, நீடித்த நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும்படி ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கிற வெற்றியின் புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம். எல்லாரும் இந்த வேத புஸ்தகத்துக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த அற்புதமான வெற்றியின் புஸ்தகம். இதை தியானிக்கும் போது நமக்குள்ளே சமாதானம் உண்டாகிறது, இதை தியானிக்கும் போது நமக்குள்ளே இளைப்பாறுதல் உண்டாகிறது, இதை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு புதிய தைரியம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. எதையும் செய்து முடிக்க முடியும், என்னோட கர்த்தர் இருக்கிறா. ஏன்னா அங்கே வாக்கு பண்ணுறார். அடுத்து கர்த்தர் வார்த்தை கொடுக்கறது மாத்திரமல்ல. 9 வசனம் வாசிங்க, யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்க கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். எதுக்கு இருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் அறிக்கை செய்கிற, நீங்கள் வேண்டுதல் செய்கிற உங்களுடைய எல்லா ஜபத்திற்கும் நீங்கள் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களை வெற்றி சிறக்கப்படும்படி, என்னை வெற்றி சிறக்கப்படும்படி நம்முடைய தேவன் யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் கூட இருக்கிறார்ன்றீங்க? நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த மாலை வேளையிலே புரிந்து கொண்டு அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தையை தியானியுங்கள், வார்த்தையை கற்பனை செய்யுங்கள், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வார்த்தையின்படி செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விசுவாசிக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புறதுக்கு பேர் தான் அப்படியே செய்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்புவது, அதை ஏற்றுக்கொள்வது, அதை விசுவாசிப்பது, அதை தியானிப்பது, அது நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறதுக்கு பேர் தான் அப்படியே செய்வது. அப்படி எதிர்பார்க்கும் போது, செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கும் போது நிச்சயமாக பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். நீ நல்லா இருப்பதற்காகவே தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ பிழைத்து பெருகும்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் 30 அதிகாரத்தில். இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா பிழைத்து பெருகும்படி, நல்லா இருக்கும்படி. எத்தனை பேர் சொல்லுவீங்க நல்லா இருக்கும்படி? எத்தனை நல்லா இருக்க விரும்புகிறீங்க? நல்லா இருக்க விரும்புனீங்கன்னா அங்கங்கே கொடுக்குற வார்த்தைகளை அதிகமாக கேட்காதீங்க, பிசாசுடைய சத்தத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க, எப்போவுமே டிவியின் சத்தத்துக்கே இடம் கொடுக்காதீங்க. சில நாடகத்துக்கும், சில செய்திக்கும், சிலர் படத்துக்கும் அதிலேயே நேரத்தை செலவழிப்பாங்க. சிலர் கூட்டம் கூட்டமாக உட்காந்து உலக மக்களோட பேசி 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 அவங்களுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கே நேரத்தை செலவழிப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, இரவும் பகலும் இதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழி வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்து அருமையாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். ஆமேன். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்கிறது என்பதை போன வாரம் ஆரம்பித்தோம். சங்கீதம் 19 அதிகாரம். ஏன் அந்த வார்த்தையில் தியானமாக இருக்கணும், இந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்கிறது என்பதை ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19 அதிகாரம்
7வது வசனம், கர்த்தருடைய வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் இந்த வார்த்தை தான். இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நிறைய அப்படியே சொல்லிகிட்டே போகுது. கடைசியாக 11வது வசனத்தில், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இதை நான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ எதை பார்க்குறோம் என்றால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை, மனதை, நம்முடைய சிந்தையை, கற்பனையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். இதில் ஆவியை தேவன் ரட்சித்து விட்டார். இந்த சரீரத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ரட்சிக்க போகிறார். ஆனால் இந்த சரீர மனிதன் இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா சரி செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆக்குவார்னு போடலை, நம்முடைய சரீரத்தை தான் அவர் மறுரூபம் ஆக்குவார். ஆனால் ஆத்துமாவை மறுரூபமாக்குகிற வேலை, புதிதாக்குகிற வேலை, பழைய எண்ணங்கள், பழைய கற்பனைகள், பழைய சிந்தனைகள், பழைய தீமையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் விரட்டி அடித்து புதிய எண்ணங்களால் நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறது நம்முடைய வேலையாய் இருக்கிறது. எப்படி நிரப்புவது, எதை கொண்டு நிரப்புவது? அதுக்குத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், கல்வாரி பாடுகளை கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார், என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் தேவன் வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, அதை யோசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது நமக்குள்ளே, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே, நம்முடைய மனதுக்குள்ளே மாற்றங்கள் உருவாகிறது. நான் சொல்கிறேன், மனதின் மாற்றமே வாழ்க்கையின் ஏற்றமாக இருக்கிறது. இதை புரியுது உங்களுக்கு? மனது மாறினாதான் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு ஏற முடியும். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனது மாறாத வரைக்கும் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் ஏற முடியாது, எந்த இடத்தையும் பிடிக்க முடியாது, எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது. அந்த எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தும் நம்முடைய மனது நமக்கு சாதகமாக இல்லாவிட்டால், மனதில் பலவிதமான பயங்களும் சோர்வுகளும் கவலைகளும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. எல்லாமே சாதகமாக இருந்தாலும் கூட அது பாதகமாக தான் முடியும். ஏனென்றால் மனது நான் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேனுங்கிற ஒரு தைரியத்தோடு இல்லாதபடினால் சாதகமாக இருக்கிற காரியங்கள் கூட பாதகமாய் முடிந்துவிடும். ஆனால் மனது சரியாக இருந்தால் பாதகமாக இருக்கிற காரியங்களையும் சாதகமாய் மாற்றி சாத்தியமாக்கி வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பெற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஒவ்வொரு தடைக்கற்களையும் படிக்கல்லாக மாற்றி வெற்றி நடைபோட்டு வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை அடைவதற்கு இந்த மனது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே மனதின் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து மனதை உயிர்ப்பிக்கிறார். எங்கிருந்து உயிர்ப்பிக்கிறார்? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண் என்பது இந்த மாம்ச சிந்தை அல்லது சுய புத்தி அல்லது காண்கிறவைகளை சார்ந்து வாழுகிறதுக்கு பேர் தான் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த சரீரம். என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்கிறது. அப்படி வாழும்படி தேவன் நம்ம இடத்துல அழைப்பு கொடுக்கலை. தேவன் நம்ம இடத்துல அப்படி எதிர்பார்க்கலை. இந்த காண்கிறவைகளை வச்சு, இருக்கிறத வச்சு, நம்முடைய கை பலனை வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதையே நம்பி வாழுகிறதுக்கு பேர் தான் மண்ணோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை. நம்மளால் என்ன முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நம்மளால் எவ்வளோ முடியும் என்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து கண்டுபிடித்து ஆத்மாவை கொண்டு வரும்போது தான் அங்கே ஒரு தெளிவு கிடைக்கிறது, அங்கே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகிறது. நம்முடைய மூளை அறிவில் நம்ம ஏதாவது செய்தோம்னு நினச்சோம்னா நமக்கு மிஞ்சினதை செய்ய முடியாதுன்ற ஒரு முடிவு எடுத்துடும்.
அதான் மனம் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். மேலே வர முடியாதபடி இருக்கிறதே. இப்போ இந்த இயற்கை சூழ்நிலை எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மூளை அறிவு ஆமாம் முடியாது, என்னால் முடியாது அப்படின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது வேதம் சொல்லுது, இல்லைப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாமே ஆகும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ வேதத்தை படிக்கும்போது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா முடியாது, நடக்காது, இனிமேல் அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, தெளிவடைகிறது. இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே இனிமேல் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுவரைக்கும் என்னால் முடியாமல் இருந்துச்சு, ஆனால் வேதம் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே அவர் என் கூட இருக்கிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவருடைய பலத்தை கொண்டு அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு என் மூளை அறிவினால் செய்ய முடியாததை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் செய்து முடிப்பேன். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், இந்த காரியத்தில் கர்த்தருக்கு ஜெயத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி ஒரு தெளிவை, ஒரு உயிர்ப்பை இந்த ஆத்துமா அடைகிறது. நான் சொல்றேன், ஆத்துமா உயிர்வடைந்து விட்டால் நான் சொல்றேன் முடியாத காரியங்களையும் முடிக்க முடியும். ஆத்துமாவில் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை, தைரியம் நமக்குள்ளே வருமானால் மூளை முடியாதுன்னு சொல்றத ஆத்துமாவின் சிந்தனைகளால் நாம் முடித்து காண்பிக்க முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்தது தேவனுடைய வார்த்தை. இதை ஒரு புரியுது உங்களுக்கு? அப்படியே மனதை உயிர்ப்பிக்கிறது. முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நம்மளை இல்லை முடியும் என்று சொல்லி நம்மை அந்த காரியத்தில் ஃபஸ்ட்டு மனதில் நம்மளை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இதை பிராமன்றீங்க. ஆனால் சரீர பிரகாரமாக யோசித்தா, இந்த மாம்ச பிரகாரமாக யோசித்தா அது முடியாதுன்னு தான். முடியாது, உலக மனிதனால் முடியாது, மாம்ச மனிதனால் முடியாது, மாம்ச புயத்தினால் முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் மாம்ச சிந்தை, சுய புத்தி, ஐம்புலன்களினால் நமக்கு வருகிறவைகள், காண்கிறவைகள், அனித்தியமான காரியங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலக அறிவை வச்சு அதை முடிக்க முடியாது. ஆனால் அப்படி எல்லாவற்றையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நம்மளாம் என்னைக்கு முன்னேறுறது? நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தான் தேவன் நம்ம கூட இருக்கிறார். முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கூட இல்லை, முன்னேறுவதற்காகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் முடியாதவைகளை முடித்து காண்பிக்கும்படி உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்முடைய மனதை உயிர்ப்பிக்கிறார், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார், சிந்தனைகளை உயிர்ப்பிக்கிறார், கற்பனைகளை மாற்றுகிறார். இதுவரைக்கும் இருந்த யோசனை எல்லாம் மாற்றி புதிய சிந்தனைகளை கொடுக்கிறார். இல்லை, முடியும்ன்றார். அந்த வார்த்தையை சொல்லும் போதே இதுவரைக்கும் நீங்கள் எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, இப்போ முடியும்ன்ற தைரியம் வரணும். எத்தனை வருதுன்றீங்க? அந்த லெவலில் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும், அந்த லெவலில் ஆத்துமா மாற்றப்படணும். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 4:4 இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எதை குறித்து சொல்றாருன்னா, மனதை குறித்து கர்த்தர் பேசுறாரு. மனதில் ஒரு பிழைப்பு வருகிறது, ஒரு உயிர்ப்பு வருகிறது, ஒரு தெளிவு வருகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படி சோறு சாப்பிடும்போது இந்த சரீரத்தில் ஒரு தெளிவு, ஒரு பலன், ஒரு தைரியம் வருதோ, அதே போல இந்த வார்த்தையை சாப்பிடும்போது ஆத்துமாவிலே ஒரு பலன், ஆத்துமாவிலே ஒரு பிழைப்பு, ஆத்துமாவில் ஒரு உயிர்ப்பு உண்டாகிறது. முடியாது, நடக்காதுன்னு சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை சாப்பிடும்போது இல்லை முடியும்ன்ற ஒரு தைரியத்தை கொடுக்குது. அப்படியே வேலை பார்த்து களைச்சி மத்தியானம் அரிச்சுப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கும் போது அப்படி எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி எந்திரிச்சா ஒரு புதிய பலன் இந்த சரீரத்தில் உண்டாகுது பாருங்கள். 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் வேலை பார்த்துட்டு முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்காந்துருக்க நேரத்தில் அந்த சாப்பாடு ஒரு மனிதனை அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்க்குற அளவுக்கு சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது சாதாரண சாப்பாடு. அதே போல் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் முடியாது, நடக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில்
உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு, உங்கள் மனதை உயிர்ப்பிக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, தைரியப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற பரலோக சாப்பாடு கர்த்தருடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பிழைக்க வைக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. சோர்ந்து போய் கிடக்கிற ஆத்துமாவுக்கு ஒரு புதிய பலனை, தைரியத்தை கொடுக்கிறது. செய்ய முடியும், செய்து பாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறது. யோசுவா படிக்கும்போது வெற்றியின் சிந்தனைகள் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் தோல்வி சிந்தனையிலே இருந்தோம். ஆனால் யோசுவா படிக்கும்போது நல்ல வெற்றி பெறுவாய், நீ புத்திமான நடந்து கொள்வாய் சொல்லும்போது, அப்போ நானும் வெற்றி பெற முடியும், நானும் புத்திமான நடந்து கொள்வேன். எப்போ? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது. அப்படின்ற ஒரு ஒரு புதிய தைரியம் வருது பாருங்க. எத்தனை பேர் வருதுன்றீங்க? வரணும். வேதத்தை படிக்கும்போது அந்த தைரியம் வரணும். அப்படி ஆவியானவர் அங்கேருந்து பேசணும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன்னு சொல்லுவீங்க. சும்மா அப்படியே இதை கடமைக்கு காலையில் ஒரு குச்சி முட்டாயும் குருவி விட்டியும் தின்ன மாதிரி சும்மா அப்படி 2 வசனத்தை எடுத்து வாயில போட்டு போகிறது இல்லைங்க. ஒரு வசனத்தை படித்தாலும் அதை உள்ளே பேசுகிறதா இருக்கணும். அந்த தைரியத்தோடு நீங்கள் போகணும். அன்னைக்கு அந்த தைரியத்தோடு அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையை, ஒரு வார்த்தை போதும், அன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியாய் முடியும். நேற்று வரைக்கும் முடியாத காரியம் அன்றைக்கு முடியும். ஏனென்றால் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட நீ போ, பலம் கொண்ட திடமானதா இரு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, இதில் தியானமாயிரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையின் தைரியத்தோடு போய் செய்றீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவீங்க, ஜெயம் பெறுவீங்க. ஜெயம் பெறுவதற்கே ஜெய கிறிஸ்து எழுதி கொடுத்த ஜெய புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. காலமெல்லாம் பேசலாம் அந்த வார்த்தையை குறித்து. இன்னும் அவ்வளவு பொக்கிஷங்கள், அவ்வளவு ரகசியங்கள், அவ்வளவு மீட்பு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகிறதுக்காக இயேசு உங்களை ரட்சிக்கவில்லை. தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை சாக ஒப்பு கொடுத்து, ரத்தம் சிந்தப்பட ஒப்பு கொடுத்து, அடிக்கப்படபடி ஒப்பு கொடுத்து, ஜீவனையை கொடுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து, நரகம் வரைக்கும் சென்று சாத்தானை ஜெயித்திருக்கிறார். எதுக்குங்க? நீங்கள் நானும் தோற்று போகவா? இல்லை, ஜெயிப்பதற்காக. ஜெயிப்பதற்காகத்தான் அவர் தோல்வியை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் ஜெயிக்கலாம். நீங்கள் ஐஸ்வர்யவானங்களாய் மாறும்படி அவர் தரித்திரமானார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் சாபமானார். நீங்கள் நானும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அவர் வியாதியானார். நீங்கள் நானும் சமாதானம் அடைவதற்கு அவர் அந்த கேடு அடைந்தார். சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாகியிருக்கிறார். எவ்வளோ குறைய அவர் செலுத்தியிருக்கிறாருங்க. வெற்றி பெறும்படி நீங்கள் நானும் வாழ்க்கையில் எல்லா அப்போது வெற்றி பெறும்படி தான் இவ்வளோ கிரயம் செலுத்தி நீங்கள் வெற்றி பெறும்படி வெற்றியின் பட்டயத்தை கொடுத்து கர்த்தர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே வார்த்தையில் தியானமாக இருங்க. இந்த வார்த்தை நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. அதான் போன வாரம் சொன்னேன். கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆனால் எப்போ தகப்பன் வீட்டை எண்ணினானோ, நினைச்சானோ, அதை கொஞ்சம் மனதில் கொண்டு வந்தானோ, அந்த நொடி பொழுதுல அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிக்கணும். எடுத்தவனே வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படலை. நல்லா கவனிக்க, வேதத்தை வாசித்து பாருங்கள். எடுத்தவனே அவனுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படலை. பண்ணி திங்கிற தவிட சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தன் தகப்பன் வீட்டை எண்ணினான். அப்பொழுது புத்தி தெளிந்து, அங்கே தான் ஒரு தெளிவு, அங்கே தான் ஒரு உயிர்ப்பு, ஒரு ஒரு பிழைப்பு அங்கே உண்டாகிறது. தகப்பன் வீட்டை நினைச்ச உடனே ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அதுக்கு பிறகு அந்த குப்பையான வாழ்க்கையில் அவனால் இருக்க முடியலை. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா பணத்தையும் அழித்து குடித்து வெறிச்சு நாசம் பண்ணி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து போட்டு கடைசியில் ₹1 வழி இல்லாமல், ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வேலையும் கிடைக்காம போய் பன்னி மேய்க்கிற கூட்டத்தில் போய் சேர்ந்து பன்னியை மேய்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு கிடைக்காம பன்றி திங்கிற தவிட திங்கிற அளவுக்கு வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு. ஏனென்றால் மனது அந்த அளவுக்கு செத்து போச்சு. மனது அந்த அளவுக்கு
எப்படி சொல்கிறது, கெட்டு போச்சு. இப்போது கெட்டுப்போன நிலைமையில் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படலை. இப்போது மனது எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டுச்சோ, கவனிக்கிறீங்களா, அது வரைக்கும் அங்கே தான் கிடக்கிறான். அத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அங்கேயே கிடக்கிறான், அந்த குப்பையிலே கிடக்கிறான். ஆனால் எந்த நொடி பொழுதில் தகப்பன் வீட்டை நினைச்சானோ அப்பொழுதே ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிங்க, தன் தகப்பன் வீட்டை நினச்சி 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 அதுக்கப்புறம் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அதனால் இருக்க முடியலை. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அந்த இடத்துல அதனால் இருக்க முடியலை. ஏனென்றால் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டாதான் அடுத்தபடி வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாத வரைக்கும் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாது. வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அட முடியாது. வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போக முடியாது. சுகத்துக்கு அடுத்த படிக்கு போக முடியாது. ஆரோக்கியத்துக்கு போக முடியாது. செல்வத்துக்குள்ளே போக முடியாது. ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாது. வெற்றிக்குள்ளே போக முடியாது. ஏனென்றால் ஆத்மா முதல்ல முடங்கி கிடக்கிறது. அதனால தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அந்த கெட்டகுமாரனை உயிர்ப்பிச்சது போல ஆத்மா உயிரடைந்த உடனே, ஆத்மா தெளிவடைந்த உடனே அவனால் அங்கே இருக்க முடியலை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உதறி போட்டு என் தகப்பன் வீட்டில் போய் நான் வேலைக்காரன் கூட சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு ஓடுறான் பாருங்க. ஏன் அந்த ஓட்டம்? ஆத்மா உயிரடைந்து விட்டது. ஆத்மா தெளிவடைந்து விட்டது. தகப்பன் வீட்டை நினைக்கும் போது, தகப்பன் சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் போது, தகப்பன் வைத்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது, தகப்பன் வீட்டிருக்கிற எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும்போது இவனால் அங்கே இருக்க முடியலை. ஆத்மா உயிரடைஞ்சிருச்சு. அதை நினைக்க 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 ஆத்மா உயிரடைந்து எழும்பி ஓடுறான். அதுக்கு பிறகு இவன் ஆத்மாவோடு இல்லை, அதுக்கப்புறம் வாழ்க்கையே உயிரடைந்து விட்டது. தகப்பன் சொல்கிறான், இவன் மரித்தான், இப்பொழுதோ உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொல்லி தகப்பன் கொடுத்த கன்றை அடித்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கையில் மோதிரத்தை போட்டு அதிகாரத்தை கொடுத்து கொண்டு உயர்ந்த இடத்துல வைக்கிறான் பாருங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு அடித்தளம் அந்த பன்றி கூடத்தில் இருக்கும்போது ஆத்மாவின் உயிரடைதல். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய வீட்டை குறித்து நினைக்கும் போது அவருடைய வீட்டை குறித்து எங்கே பார்க்க முடியும்? இதில் பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறாரு, நமக்கென்று என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, நமக்கென்று என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்மை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் நம்மளை குறித்து எவ்வளோ திட்டம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இந்த வேதத்திலிருந்து படித்து இதை புரியுது உங்களுக்கு. ஆமேன். வேதத்தை படிக்கணும், அப்படி படிக்கணும். ஏதோ கதை புஸ்தகம் மாதிரியும் படிக்கக்கூடாது, பக்தி புஸ்தகம் மாதிரியும் படிச்சிடக்கூடாது. என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? இயேசு தான் சொல்கிறார் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை தேடி வாசித்து முடிச்சுட்டு புஸ்தக சுருளை மூடி வைக்கிறாரு பாருங்க. அதே போல் வேதத்தை படிக்கும்போது, ஆண்டவரே என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உங்களை குறித்து தாங்க. இதை பேர் ஆமேன்றீங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களை குறித்து தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை குறித்து, என்னை குறித்தே தேவன் நினைத்து வைத்து தான் எழுதி வச்சிருக்கிற. பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னைக்கு புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லாமே. இப்போ அதை நினைக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை படிக்கும்போது, யோசிக்கும்போது, நான் சொல்கிறேன், அந்த இளையகுமாரனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது போல் நம்முடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய தகப்பன், எங்கப்பா என்னை அழைத்தவர், என்னை பிறப்பித்தவர் இவ்வளோ தூரம் நினச்சிருக்கிறாரா என்னை குறித்து? நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா இப்போ தான் ஆரம்பிக்கிறார் என் வாழ்க்கையை அப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களால் சும்மா இருக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்வதற்கான அறிக்கை அவ எழுந்திரிச்சு ஓடினது போல் நம்ம அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருவோம், எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம், ஜெபத்தில் அவைகளே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இப்போது அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணங்களையும், மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கி சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தி, அதான் ஆத்மா உயிரடைந்தவனின் செயல்பாடு. அப்படித்தான் இருக்கும். இல்லை, கர்த்தனை கொடுத்து என்ன எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் உலகம் எப்படி சொல்லுது, நான் அதை மறுக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
என் வேலை, என் தொழில், என் பிஸ்னஸ், என் காரியம், என் வருமானம், என்னுடைய அக்கௌண்ட்டு, என் களஞ்சியத்தெல்லாம் குறித்து உலகம் எப்படி சொல்லுது, என் நிலைமை எப்படி சொல்லுது, என்னுடைய மாம்ச சிந்தை எப்படி சொல்லுது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உபாகம் 28:1 முதல் 14 வருஷம் வரைக்கும் என்னை குறித்து அப்படி சொல்லி இருக்கிறது. இப்போ அதை நினைக்கும் போது ஆத்துமா உயிரடைகிறது. இது வரைக்கும் உங்கள் வருமானம், உங்களுடைய இதெல்லாம் கடன், கஷ்டம், தரித்திரம், வறுமை இதான் நினச்சிட்டே இருந்தோம். நம்முடைய வருமானத்தை வச்சு, நம்முடைய கணக்கு வழக்கு வச்சு இவ்வளோதான் நம்ம முடிவு எடுத்தோம். நம்முடைய மூளை அறிவு வச்சு அவ்வளோதான், இவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்துக்குள்ளே, ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு மீறி வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது, இல்லைப்பா உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாய்ப்பு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை பிசாசு எந்த விதலில் அடைச்சி போடணும்னு நினைச்சாலும் திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன், உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது சீட்டு கிடையாது, இது லாட்ரி சீட்டு கிடையாது, குழுக்கள் முறையில் யாரோ ஒருவருக்கு கொடுப்பதற்கு இல்லை, இது லாட்ரி சீட்டு கிடையாது. இது எல்லாருக்காகவும் இந்த வேத புஸ்தகத்தில் தியானமாக இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நல்லா இருக்கலாம். இதை பிராமன்றீங்க. உபாகம் 28:1 முதல் 14 வருஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் யாருக்கோ ஒரு ஆளுக்கு சீட்டு விழுந்த மாதிரி இல்லை. அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே சொந்தம். பாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைப்பார். இது எல்லாருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொந்தமாகிறது. இதை விசுவாசிக்கிறீங்க. தியானிக்கும் போது ஆத்மா உயிரடைகிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நினச்சோம், வருமானம் போச்சு, சம்பாரிச்சதும் போச்சு, வேலையும் போச்சு. இனிமேல் என்னைக்கு நம்ம மேலே ஏறி ரெகுலராக வேலை இருக்கும்போதே இந்த நிலைமையில் உட்காந்துருக்குறோம். ஆனால் இன்னும் என்ன ஆகப்போதோன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை படித்தீங்கன்னா அது வேறு மாதிரி சொல்லுது. எதை பிராமணி உங்கள் ஆத்மாவை வேறு மாதிரி யோசிக்க வைக்குது, உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இல்லைப்பா, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், அதை நம்பாத, அது அநித்தியமானவைகள். காணாதவைகள் நித்தியமானவைகள். காணாதவைகள் எது? இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நித்தியமானவைகள் இருக்கு. இது நிரந்தரம். இது நமக்கு அப்படி நிறைவேறும். இதை பேர் ஆமேன்றீங்க. இந்த காண்கிறவைகள், இந்த வெறுமைகள், இந்த ஒழுங்கின்மை, இந்த கஷ்ட நஷ்டங்கள், இந்த வியாதி எல்லாமே அநித்தியமானவைகள், மாறக்கூடியவைகள், ஒளிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நித்தியமானது ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை, அது அப்படியே நிறைவேறும். அது நித்தியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதை ஆமேன்றீங்க. ஆகவே தான் கர்த்தர் யோசுவாட சொல்கிறார், இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக, இதை கவனித்து கொண்டிருப்பாக, இதை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ற. இது நித்தியமானவைகள், இது நிரந்தரமானவைகள், நிறைவேறக்கூடியவைகள். இப்படிப்பட்ட பொல்லாத நேரத்தில் உங்கள் மனதை உயிர்ப்பித்து, இல்லைப்பா வாழ்க்கை லெவலில் வேறேன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற மாத்திரமல்ல, அது நிறைவேறும். அப்படியே இதை உற்சாகப்படுத்துறதுக்கு மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் சொல்லி உற்சாகப்படுத்துது. நீங்கள் இதுக்குள்ளே ஓடி வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயிரடையும். இப்போ சொல்லும்போது மனது உயிரடையுது. இப்படியே நீங்கள் தியானித்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறி உங்கள் வாழ்க்கையே உயிரடையும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி 3 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டீங்க. இதை பேர் ஆமேன்றீங்க. 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக நித்தியமான வார்த்தை சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி நிரந்தரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் நினையாத வழியில், நினையாத நேரத்தில், நினைக்கிறதற்கு மேலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவே தேவன் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது. அநேக குறைவு, இல்லாமை, வெறுமையே யோசித்து கொண்டிருக்கிறாங்க.
அதை யோசித்து 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 அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேத புஸ்தகத்தை படிக்கும்போது குறைவையே யோசித்து யோசித்து வாழ்ந்து சோர்ந்து போயிருக்கிற மனிதன் இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது வேதம் நிறைவை பேசுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, சிங்க குட்டிரோட தாச்சிருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் அப்படி சொல்லி உங்களை உயிர்ப்பிக்கிறது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. இதுவரைக்கும் என்னென்னா ஆத்மாவில் குறையவே யோசித்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆத்மா அந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது நிறைவை காண்பித்து உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. நிச்சயமாக ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டா அதுக்கு பிறகு உங்கள் குறைவான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கத்தான் தேவன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆவியை உயிர்ப்பித்து விட்டார், இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். ஆனால் இந்த பூமியில் இந்த சரீர வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் மனது உயிர்ப்பிக்கப்படணும். அது உங்கள் கையில் இருக்குது. அதை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ அதை எடுத்து வைத்து உயிரடைன்றார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல உலர்ந்து கிடக்கிற, அப்படியே சோர்ந்து போய் கிடக்கிற, அப்படியே பலவிதமான எண்ணங்களால் பிடிபட்டு சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி, இதுதான், இதுக்கு மீறி எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்று சொல்லி அந்த மாம்ச சிந்தையை சார்ந்து கிடக்கிற அந்த ஆத்மா உயிரடையும்படி தேவன் உங்களிடத்தில் இடத்தை எதிர்பார்க்கிறார். அப்படி உயிர் அடைவதற்காகத்தான், அது அந்த இடத்துலேருந்து பிழைப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தினுடைய ஒரு சில வார்த்தைகள் உங்களை உயிரடைய செய்வது போல தெரியலாம், அதெல்லாம் காணல் நீர் போல. அது நித்தியமான வாழ்வை கொண்டு வராது. ஏதோ அப்போதைக்கு சொல்கிற வார்த்தை கொஞ்சம் இனிமையாக இருக்கும், தேற்றுறது போல் இருக்கும். ஆனால் அது நிறைவேறுமான்றது சந்தேகம். ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் நிலைநிறுத்துகிறதுக்கு வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த வார்த்தை உங்கள் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கிறது. இது ஏதோ அப்பப்போ சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறது இல்லை. உலகத்தினுடைய வார்த்தை எப்படி உயிரடை வைக்கிறதுனா அப்போ சொல்லி ஆறுதல் படுத்துறது, அவ்வளோதான். உலகத்தினுடைய வார்த்தை, உலக ஜனங்களுடைய வார்த்தை, உலகத்தினுடைய வெற்றியின் புஸ்தகம், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் இந்த வேத புஸ்தகம் ஏதோ சொல்லி ஆறுதல் படுத்துறது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிக்கணும். இப்போ சொல்லி உங்களை ஆத்மா உயிரடை செய்து நான் இப்படி இருக்கலாமா அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்கறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஆளாவே உங்களை நிலைநிறுத்துகிறது, மாற்றுகிறது. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? எந்த லெவலில் ஆத்மா உயிரடையுதோ அந்த லெவலில் உங்கள் வாழ்க்கை உயிரடை செய்து கொண்டு போய் நிறுத்துகிறது. கீழாக்காமல் உங்களை மேலே ஆக்குறது, வாழாக்காமல் தலை ஆக்குகிறது. அநேக ஜாதிகளுக்கு உங்களை மேன்மையாக வைக்க திட்டமிட்டிருக்கிறது இந்த வார்த்தை, அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் கடன் வாங்கின உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற சிந்திக்க வைக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கப்படுகிற வார்த்தை மாத்திரமல்ல, நிறைவேற்றுகிற வார்த்தை, நிறைவேறுகிற வார்த்தை, அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இந்த வார்த்தை உங்கள் மனதை உயிர்ப்பிக்கும், அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றவுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ரொம்ப ஸ்பீடாக போடுறோன்னு எனக்கு தெரியலை, நான் ரொம்ப தெளிவாக பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? உயிரடை செய்கிறது இந்த வார்த்தை, தெளிவிக்கிறது, தெளிவை கொடுக்கிறது. ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு நினைவும் இல்லாமல் மந்தமாக இருந்த அந்த மனதை அப்படியே தெளிவடைய செய்து, அப்படியே ஒரு தெளிவுனா உங்கள் பார்வையை விசாலமாக்குறது, உங்கள் எண்ணங்களை விரிவாக்குறது, கற்பனைகளை விரிவாக்குறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதான் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டங்களில் விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசத்துக்கு இந்த மனது தான் அடித்தளமாக இருக்கிறது, அதை பார்க்க போகிறோம். ஆகவே மனது ரொம்ப முக்கியம், மனதின் நினைவு ரொம்ப முக்கியம். மாம்ச சிந்தையோடு சுய புத்தியாக ஐம்புலன்களை சார்ந்து அப்படி மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற வரைக்கும்
வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இதோட ஒட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த சரீரம் என்ன சொல்லுதோ, இந்த உலகம் என்ன சொல்லுதோ, இந்த ஐம்புலன்கள் என்ன சொல்லுதோ அதையே மனது கேட்கறதுனால வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை, ஏற்படாது. அதனால தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முன்னாடி மனதை மாற்றுறாரு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அரசாங்கமே வந்து வாழ்க்கையை மாற்றி ஒரு கோபுரத்தை ஏற்றி உட்கார வச்சாலும் அவங்க அந்த கமாக்கறதை உட்காரன்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமே ஒரு நல்ல வீடுகளை கட்டி கொடுத்து நீங்கள் இருப்பான்னு சொல்லி உட்கார வச்சாலும் அவங்க 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு அதை வாடகை கொடுத்துட்டு திரும்ப அந்த கரையிலே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டால் அவங்களுடைய சுபாவம் அப்படி, மனது அதிலே கிடக்கிறது, அதோட ஒட்டிக்கு இருக்குது. இப்போ அவங்க ஆத்மா மாறாமல் அரசாங்கம் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் நம்முடைய தேவன் ஃபஸ்ட்டு ஆத்மாவை மாற்றுறாரு. எத்தனை பேர் ஆமீன்றீங்க? ஆளை மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல ஆத்மாவை மாற்றுறாரு. ஆத்மாவுடைய செயல்பாடுகளை மாற்றுறாரு, ஆத்மாவுடைய நினைவுகளை மாற்றுறாரு, அந்த எண்ணங்களை மாற்றுறாரு, கற்பனைகளை மாற்றுறாரு, சிந்தனைகளை மாற்றுறாரு. வார்த்தையை கொடுத்து மாற்றி முதல்ல ஆத்மாவை வாழ வைக்கிறார், ஆத்மாவை பிழைக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆத்மா வாழ்கிறது போல, ஆத்மா பிழைத்திருக்கிறது போல, ஆத்மா உயிரிழந்தது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுகிறார். இதான் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் தான் மனிதனை அமைத்தவர், சிருஷ்டித்தவர். அவருக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு எதை பிடிக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். ஆத்மாவை மாற்றாம ஆளுக்கு எதை கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமே இல்லை. நிச்சயமா ஆள் எல்லாத்தையும் இழந்துருவான். ஏன்னா ஆள் வந்து இந்த உலகத்தை சார்ந்தது. அதனால ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆத்மாவை பிடிக்கிறாரு. இப்போ ஆத்மா சரியாயிட்டா இந்த ஆளுடைய வாழ்க்கை அப்புறம் எல்லாமே சரியாக வரும் என்பதை கர்த்தர் அறிந்து தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு ஆத்மாவை பிடிக்கிறாரு. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆத்மா உயிரடையுதுன்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து பார்க்க போகிறோம், நிறையா சொல்ல போகிறோம். அதுதான் 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறதா இருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இதை புரியுது உங்களுக்கு? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, இந்த மனதை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது காணப்படாத காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறது. காணப்படாதவைகளை தியானிக்கும்படி உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படி காணப்படாதவைகளை நீங்கள் நோக்கி இருப்பீர்களானால், இப்போ புரியுது உங்களுக்கு? உங்கள் ஆத்மா, இந்த மனது காணப்படாதவைகள்னால் ஏதோ உலகத்திலே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது, இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது காணப்படாதவைகள்னால் உங்கள் கண்ணுக்கு தெரியல, இந்த கண்ணுக்கு தெரியலை, ஆனால் இருக்குது. ஆவி உலகத்தில் இருக்குது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம், ஆவிக்குரிய உலகம், இந்த மாம்ச உலகம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களை அல்லது ஆவியானவர் மூலமாய் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்குறதா இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அந்த காண்கிறது, இந்த ஐம்புலன்களில் இருக்கிறது, இந்த முடியாத, ஆகாத, நடக்காது என்ற இந்த காரியெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற ஒன்று. ஆனால் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, யாருக்குன்னு கேட்டிங்கன்னா காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு தான், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த இருக்கிற பிரச்சனைலாம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறீங்க? காணப்படாத ஐஸ்வர்யத்தை, காணப்படாத ஆரோக்கியத்தை, காணப்படாத சுகத்தை, காணப்படாத தேவன் ஆயத்தம் பண்ணின அத்தனை காரியங்களை நோக்கி இருக்கிற நமக்கு
அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிரும். எல்லாம் சொல்லுவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிரும், அதி சீக்கிரத்தில் வியாதி நீங்கிரும், அதி சீக்கிரத்தில் வறுமை நீங்கிரும், அதி சீக்கிரத்தில் தரித்திரம் நீங்கிரும், அதி சீக்கிரத்தில் பிரச்சனை நீங்கிரும். எப்படி அவன் ஆத்துமா அவன் இளையகுமாரனுடைய ஆத்துமா உயிரடைந்து கொஞ்ச நேரத்தில் அதி சீக்கிரத்தில் அவனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்கி வாழ்க்கையே உயிரடைந்ததோ, அதே போல காணப்படாதவைகளை அவன் அப்படித்தான் காணப்படாதவைகள் நோக்கலாம். இப்போ காண்றது என்ன? பன்றி திங்கிற தவிடு, கஷ்டம், நஷ்டம், ஒரு வெறுமை, ஒன்றுமே இல்லை. அதான் காணப்படுகிறவைகள். ஆனால் அப்படி காணப்படுகிறவைகள் மத்தியில் தகப்பனுடைய அங்கே இல்லை, ஆனால் எங்கே இருக்கு. இதை புரியுது உங்களுக்கு? காணப்படாதவைகள்ன்றதுனால அது காணாமையே இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கு, அங்கே தகப்பனத்தில் இருக்கு, ஆனால் அங்கே அவனுக்கு அது கிடைக்கல. இப்போ அந்த காணப்படாதவைகளை இவன் நோக்கினபடினால், யோசித்தபடினால், அதுக்கப்புறம் காணப்படுகிறவை இந்த பிரச்சனை அது சீக்கிரத்தில் நீங்கி போயிடுச்சு. காணப்படாத அந்த நல்ல வாழ்க்கை இவனுக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. அதே போல தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, தேவன் வார்த்தையின் மூலமாக கொடுத்தவைகள் காணப்படாதவைகளாக தான் தெரியுது. நமக்கு எதுவுமே நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் அப்படி காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இப்போ இருக்கிற நம்முடைய இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஏனென்றால் காணப்படுகிறவைகள் ஐம்புலன்களினால், இந்த மாம்ச கண்களினால், இந்த சூழ்நிலையினால் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் சொல்லுவோம். அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நிச்சயமாக காணப்படாதவைகளுக்கு நீங்கள் நோக்கி இருந்தீங்கன்னா காணப்படுகிற இந்த காரியங்கள் மாறிவிடும். சீக்கிரத்தில் மாறிவிடுகிற லேசான உபத்திரவமாக இருக்குது. ஆனால் காணப்படாமல் இருக்கிறது நித்தியமாக இருக்கிறது. காணப்படாத ஆசீர்வாதங்கள், காணப்படாத நன்மைகள், காணப்படாத தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிற பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, அவைகளாம் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கும். ஏனென்றால் அது தேவன் கொடுக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒன்று. அது அவர் நமக்காக கொடுக்குற ஈவு. அவைகள் தேவன் ஒன்று கொடுத்தாருன்னா அது நித்தியமாக இருக்கும். ஏதோ அநித்தியமாக வச்சுக்க தொட்டுக்க இல்லை. தலைமுறைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைமுறை உங்களை தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து உங்கள் மேலே குதிச்சு உட்காந்து உங்களை நிரம்பி வழியை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது தான் காணப்படாத தேவனுடைய ஆசீர்வாதங்கள், காணப்படாத தேவனுடைய நன்மைகள். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அப்போ காணப்படாதவைகள் உங்களுக்கு வர வேண்டுமானால் பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அந்த லெவலில் ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும். வார்த்தை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அதை நோக்கி இருக்க பண்ணுகிறது, அதை தியானிக்க பண்ணுகிறது, அதை கற்பனை செய்ய பண்ணுகிறது. இந்த வார்த்தை அதை கற்பனை செய்து அதை நோக்கி இருக்கும்போது காணப்படுகிற இந்த நம்முடைய உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதுக்கு பிறகு அந்த காணப்படாதவைகள் உங்களுக்கு நித்திய கன மகிமையை, நல்ல ஒரு கனத்துக்குரிய, மரியாதைக்குரிய, புகழ்ச்சிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்கள் ஆத்மாவை ஃபஸ்ட்டு உயிர்ப்பிக்கிறார். உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மனது தெளிவடைவதாக, உங்கள் மனது உயிர்ப்பிக்கப்படுவதாக. நல்ல வேதத்தை தியானிங்க, ஆத்மா உயிரடையும்படி செய்யுங்க. வேதத்தை படிக்கும்போதே உயிர் அடையணும். சும்மா அப்படியே வாசிச்சுட்டு விடுறதுனால பிரயோஜனம் இல்லை. எப்படி உயிரிடணும் எப்படி தெரியும்னா, அது எனக்குத்தான் என்னை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு, அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும், இதுதான் என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா அப்போ தான் ஆத்மா உயிரடையுதுன்னு அர்த்தம். படிக்கும்போது ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு, தாவீதுக்கு, சாலமோனுக்கு, யோசபாத்துக்கு, எசேக்கியலுக்கு, தானியலுக்கு, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அப்படியே அவங்களுக்கு சொல்லப்பட்ட கதை புஸ்தகமாக படிச்சிங்கன்னா ஆத்மா உயிரடையலைன்னு அர்த்தம். வாழ்க்கை உயிரடைய வாய்ப்பே இல்லை. இது அவங்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவின் மூலமாக
எனக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தெளிவு வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆத்மா உயிர் படிக்கிறது, உயிரடைகிறது. இந்த வார்த்தைகள் அவர்களுக்குன்னு நம்ம சொல்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அப்படிப்பட்ட நினைவு யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் உயிரடைகிறார்கள். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நினைவுகளுக்கு பேர் தான் உயிர்ப்பிக்கப்படுதல், புதியாக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல், பிழைக்கப்படுதல். இந்த வேலைகள் ஆத்மாவில் நடந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு படிப்படியாக நிச்சயமாக வாழ்க்கை உயிரடையும், வாழ்க்கை பிழைக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு இருக்கிறவைகள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். காணப்படாதவைகள் வந்து சேர்ந்து நித்தியமாக உங்களுக்கு சொந்தமாகும். இதை பிராமன்றீங்க. ஆகவே குறிப்பாக இந்த காலங்களில் உங்கள் ஆத்மா உயிரடையும்படி அதிகமாக வேதத்தை தியானிங்க. ஆத்மா அப்படியே சோர்ந்து போகும்படி எப்போவுமே டிவியே பார்த்துருக்காங்க. டிவியை பார்க்குறவங்க சோர்ந்தே கிடக்கிறாங்க. டிவியை அதிகமாக பார்க்குறவங்க, நியூஸ் பேப்பரை பார்க்குறவங்க, இந்த நாடகம் இதுக்கெல்லாம் பார்த்து இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக சோர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ளது இவங்களுக்கு நடந்துருமோன்ற அச்சத்தை பிசாசு கொடுத்து அப்படியே அவங்கள சோர்ந்து போக வைக்கிறான், அப்படியே மண்ணோடு ஒட்டிக்கொள்ள வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன உலகத்தில் இல்லாததான் நம்மளுக்கு நடக்குது, நம்மளும் உலகத்துலலாம் இருக்கோம், வீட்டுக்கு வீடு வாசப்படி அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் வந்து தானே ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பிசாசு தள்ளிடுறாங்க. என்னை கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிறவர் உயிருள்ளவர், நம்ம நேசிக்கிறவர், நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறவர், நம்மை மீட்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை ஆரோக்கியமாய் வாழ வைக்கும்படி, இந்த பூமியில் நீடித்த நாட்கள் நம்மை நிலைத்திருக்கும்படி வாழ வயதில் அவருடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். நம்ம வித்தியாசமாய் வாழ வைக்க விரும்புகிறார். உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். நம்ம வித்தியாசமான ஆளுங்க. மோசே கோலப்படும் போது பாம்பு வருது, மந்திரவாதிகள் கோலப்படும் போது பாம்பு வருது. ஆனால் மோசேடைய பாம்பு வித்தியாசமான பாம்பு. என்னன்னு கேட்டீங்க, அதை முழுங்கிருச்சு. நம்மெல்லாம் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற கூட்டம், அவைகளை ஈர்ப்புறாக்குகிற கூட்டம், அவைகளை நிர்மூலமாக்குகிற கூட்டம். தேவன் வைத்தபடி கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீடித்த நாட்களால் நாம் நிலைத்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீடித்த நாட்களால் நாம் வாழுகிற கூட்டமாக நம்ம இதான் தேவன் நமக்கு கொடுக்கிற தைரியம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வித்தியாசமான வாழ்க்கை. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் வேறு விதங்களில் அவருடைய பலத்த பாதுகாப்போடு கூட நம்ம நடத்தி கொண்டு போக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி அவர் நடத்தி கொண்டு போனோம்னா நம்ம அவர் பட்சமாக நிற்கணும். நம்முடைய ஆத்மா உயிரடைந்த அவருடைய வார்த்தைக்கு நேராக, அவருடைய நடத்துதலுக்கு நேராக திரும்பப்படணும், மனம் திரும்பணும். பர ராஜ்யத்தின் நன்மைகளும் அனுபவிக்கும்படி மனம் திரும்பணும். பாருங்க, சும்மா அந்த மனதை கொண்டு போய் மண்ணோட ஒட்டிக்கிட்டு, டிவியோட ஒட்டிக்கிட்டு, நியூஸ் பேப்பரோட ஒட்டிக்கிட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. சிலலாம் 24 மணி நேரமும் அதுதான். இல்லை 24 மணி நேரமும் இதே தியானக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமான நடந்து கொள்ளுவாய், உலகத்தில் நல்ல வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் நமக்கு என்று வாக்கு பண்ணியிருக்கிறாகவே உங்கள் ஆத்மா உயிரடையும்படி டிவி அது இதுன்னு நேரத்தை செலவழிக்கிறத காட்டிலும் இது அதிகமாக நேரத்தை செலவழிங்க. நான் சொல்கிறேன், அதனால ஆத்மா உயிரடைய போகிறதில்ல, ஆத்மா சோர்ந்து தான் போக போகுது. ஆனால் இதில் தியானமாக இருக்கும்போது இது உங்கள் ஆத்மாவை உயிரடைய செய்கிறது. ஒரு புதிய எண்ணத்தை கொடுக்கறது, புதிய கற்பனையை கொடுக்கறது, நீங்கள் நினச்சி பார்த்துறாத ஆலோசனைகளை இந்த வார்த்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, நினச்சி பார்த்துறாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதா இருக்கிறது. இதை ராமேன்றீங்க, நினச்சிடாத வழியில் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நடக்க கர்த்தர் அதை நடக்க பண்ணுவார். சில காரியங்களை நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அந்த காரியத்தை நடக்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கிற காரியத்தையும் நடக்க பண்ணுவார், நீங்கள் நினைக்காத காரியத்தையும் நடக்க பண்ணுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் காணப்படாதவை நோக்கி இருக்கும்போது அந்த காணப்படாதவையில் உங்கள் வாழ்க்கையில் காண்கிறவைகளாய் மாற்றும்படி தேவன் நம் பக்கமாக இருக்கிறார். ஆகவே
அவங்க ஆத்துமா உயிரடையட்டும், காணாதவைகளை நோக்கி இருக்கட்டும், காண்கிற இந்த காரியங்களை மறக்கட்டும், அவைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தைரியமாய் காணப்படாதவைகளை நோக்கி இருப்போம். நிச்சயமாக அது நித்தியமானது, நிரந்தரமானது, அதிக கனமகிமை உண்டாக்குறதா இருக்கிறது. அது தேவனே நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். நிறையா சொல்லிட்டே போகலாம். காணப்படாததுன்னா சுகம், பலன், ஆரோக்கியம், அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், பணம், சொத்துக்கள், வீடுகள். இதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தர்றாருங்க. எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்துருக்குறீங்க? என் நாமத்து நிமித்தமாக, சுவிசேஷத்தை நிமித்தமாக ஒன்றை விட்ட 100 அந்த பூமியில் திரும்ப பெறுவான்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பார்னு கர்த்தர் சொல்லலைங்க. பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு மார்க்கில் என் நாமத்து நிமித்தமாக, சுவிசேஷத்தை நிமித்தமாக ஒன்றை விட்டவன் 100 அதில் வீடு இருக்குது, நல்ல வாழ்வு இருக்குது. இதெல்லாம் 100 கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, பெறுவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வீட்டு வாடகை ஒரு காசு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு 100 பெறுவான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அதான் காணப்படாதவைகள், காணப்படாத வீடுகள், நல்ல வீடுகள். கர்த்தர் சொல்கிறாரு நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பான்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாத வீடு, வெட்டாத துறவு, திராட்சை தோட்டம், அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. வீடு கட்டியும் குடியிருப்போம்ன்றாரு, கட்டாமல் வேறவங்க கட்டினதை வாங்கியும் குடியிருப்போம்ன்றாரு. நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ தர்றேன்றாரு கர்த்தர். நம்ப முடியுது உங்களால்? நம்ப முடியலை. அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது சுத்தமாக நம்பவே முடியலை. காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அந்த வார்த்தையை மனசை வச்சுக்கோங்க. இப்படி தான் கர்த்தர் ஆத்மா உயிர்ப்பிக்கிறாரு. ஆத்மா உயிர் அடையணும். இல்லை, அது எப்படி, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிருக்குன்னு அர்த்தம். ஆத்மா உயிரடைவது தான் இந்த மாலை வேளையிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை கொண்டு. ஆத்மா உயிரடைய வேணான்னு சொல்கிறவங்க இந்த வியாழக்கிழமை பிரசவத்தை கேட்கவே வேணாம். வியாழக்கிழமை பிரசவம் உங்கள் ஆத்மாவை உயிரடைய பண்ணுகிறது. நீங்கள் நினைப்பதற்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் செய்ய பண்ணுகிறதா இந்த வியாழக்கிழமை பிரசங்கம். ஆகவே காணப்படாதவர்களை நோக்கி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காணப்படுகிற இந்த இல்லாமை, வெறுமை, கஷ்ட நஷ்டங்கள்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கி காணப்படாதவைகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை புதிதாக்குறது. அதுக்கு பிறகு அந்த இடத்தையே கொண்டு போய் விடுகிறது. ஒரு நாள் வரும் நிச்சயமாக நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பீங்க, வாங்கி குடியிருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பீங்க. நித்திய கன மகிமையை உங்களுக்கு உண்டாக்குறதாய் இருக்கிறது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற உங்களுக்கு. அல்லது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அந்த வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை தான் நீங்கள் காணப்படாதவைகளை பேசுது. நீங்கள் காணுங்கிறவைகளை பேசுறதுக்கு இந்த பைபிள் தேவையில்லை. நீங்கள் காணப்படாதவைகள் உங்கள்கிட்ட இல்லாததான் இந்த பைபிள் பேசுது. இல்லாததை இருக்கிறதா மாற்றுறதா இந்த பைபிள் தான். ஆகவே தைரியமாக வார்த்தையை பிடிச்சிக்கங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, பெரிய காரியங்களை பெரிய தேவனிடத்தில் எதிர்பாருங்க. நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாக்கும் நல்ல வாழ்க்கையை கொண்டு வரும். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை முடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. எங்க உயிர்ப்பிக்கிறது? காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கிற அளவுக்கு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. அது உயிர்ப்பிக்கப்படும் போது வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கும்போது அந்த காணப்படாதவைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதற்கு முன்பதாக அதி சீக்கிரத்தில் இந்த காணப்படுகிறவைகளை மாற்றுகிறது, காணப்படாதவைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். தொடர்ந்து விசுவாசியுங்கள், காணப்படாதவைகளை நோக்கியிருங்கள், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும், மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை உயரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை உயிரடையட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்களை முடிச்சோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை
உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசி உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே இந்த வியாதியும் இருக்கிற அந்த வறுமை கஷ்டங்களையும் பார்த்து சோர்ந்து ஆண்டவரே அப்படியே மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உயிரடைவதாக, காணப்படாதவைகளை நோக்குவதாக இயேசுவின் நாமத்தில். அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுவதாக, இவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் வார்த்தை உறுதிப்படுத்தி இருக்கா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆத்மா உயிரடைந்தது மாத்திரமல்ல, மொத்த வாழ்க்கை உயிரடைவதாக, இந்த காணப்படாத தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் வந்து பலிப்பதாக, காணப்படுகிற இந்த லேசான உபத்திரவங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கி போவதாக, நல்ல வார்த்தையில் மாத்திரம் நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். உலகம் தேடவில்லை, காணாத வார்த்தையை நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.